ஏன் சென்ட்ரா என்ன இந்த டிஷ் பேர் என்னன்னு சொல்லுங்க. ஆட்டுக்கால் பாயா பக்கத்து வீட்டு ஆயா. அது ஆட்டுக்கால் பாயா. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கசகசாவும் 5லேருந்து 8 கேஷ்யூநட்டும் போட்டு ஊற வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஆட்டுக்காலும் அதோட கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு ஆனியன் வந்து பெருசாக கட் பண்ணி அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் உப்பும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து இந்த ஆட்டுக்கால் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஒரு 10லேருந்து 15 விசில் வரைக்கும் விட்டுக்கலாம். அப்போ தான் ஆட்டுக்கால் வந்து நல்லா குக்காகி கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு 1/2 கப் அளவு துருவின தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கசகசா கேஷ்யூநட் ஊற வச்சிருந்தோம்ல தண்ணியோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் அதிகம் இருக்கிற பச்சை மிளகானால 2 எண்ணம் சேர்த்துருக்கிறேன். கம்மியாக இருக்கிற பச்சை மிளகானா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகமும் இது மாதிரி நல்ல பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இப்போ ஒரு 12 விசில் போட்டு நான் குக்கரை ஓபன் பண்ணியிருக்கிறேன். அந்த கால் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஆட்டுக்கால் மேல பாத்தீங்கன்னா ஜெலட்டின் டைப்ல இருக்கும். இதெல்லாம் செப்பரேட் ஆகிற அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கணும். இப்போ ஒரு இடிக்கல்ல வந்து ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, அப்புறம் கொஞ்சமா பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க. இது நீங்கள் இடிக்காமல் முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இடித்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஆனியன் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்கேன். இந்த ஆனியனை கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதையும் வதக்கி விட்டுட்டு ஒரு பாதி தக்காளி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஜாஸ்தி தக்காளி சேர்க்குறப்போ பாயாவோட கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாதி தக்காளி, இப்போ ஒரு பாதி தக்காளி போதும். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம குக் பண்ணி வச்சுருந்தா ஆட்டுக்காலையும் இதில் ஆட் பண்ணி நல்லா ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டும் இந்த ஆட்டுக்கால் குக் பண்ணதும் ஒன்றா பிளெண்ட் ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு உப்பும் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பாட்லையும் பண்ணலாம். பட் நீங்கள் விசில் போட்டு எடுக்கிறப்போ தேங்காய் பேஸ்ட் அண்ட் ஆட்டுக்கால் ரெண்டும் சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் ரொம்ப என்ஹான்ஸ் ஆகும். இந்த ஆட்டுக்கால் பாயா பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் மஞ்சத்தூள் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் எல்லோஷாக இருக்குது. பட் உங்களுக்கு டேஸ்ட் வந்து அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும். ஃபைனலாக மல்லி இலையும் புதினாவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அந்த புதினா வந்து இன்னுமே டேஸ்ட் ரொம்ப ரிச்சாக கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இடியப்பம் இல்லைனா ஆப்பம் எதோட வேணாலும் கம்பைன் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துன்னு. அண்ட் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க.